இங்கே பாருங்கள் மஞ்சள் கிழங்கு. இந்த மஞ்சள் கிழங்கு வந்து பொங்கலுக்கு வாங்கிட்டு வந்த செடியிலேருந்து கொஞ்சம் மிச்சான மஞ்சள் எடுத்து நாங்கள் நட்டு வச்சோம் 2 வருஷத்துக்கு முன்னாடி. அதில் போன வருஷம் பொங்கலுக்கு போக ஒரு 20 மஞ்சள் எடுத்து போன வருஷம் பொங்கல் முடிஞ்ச உடனே நட்டு வச்சோம் 2023. இப்போது ஒரு 3 டேஸ் ஆச்சு. அந்த 20 மஞ்சள் செடியிலேருந்து எங்களுக்கு இவ்வளோ மஞ்சள் கிடச்சிருக்கு பாருங்கள். ஒரு 25 kg அளவுக்கு இருக்கும். இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இதை வேக வைக்க போகிறோம். வேக வச்சதுக்கப்புறம் மஞ்சள் கிழங்குலேருந்து மஞ்சள் பொடி வந்து எடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், கருணக்கிழங்கு. அதில் ஒரு சின்ன பீஸ் எப்படியோ குட்டியாக போயிருக்கு, அதுவுமே முளைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், இது எல்லாமே இப்போ இது இப்போதைக்கு நடுறதுக்காக முளைச்சி வந்திருக்கு பாருங்கள். விதை மஞ்சள் எல்லாமே இதிலேருந்து எடுக்கிறாங்க தனியாக. ஏன்னா இப்போ நம்ம மறுபடியும் இந்த மஞ்சளை நட்டு வச்சாதான் நெக்ஸ்ட்டு 8 மந்த்துக்கு அப்புறம் நம்ம பொங்கலுக்கு மறுபடியுமே நம்ம இதிலேருந்து எடுத்துக்கலாம். இது வந்து விரலி மஞ்சள். இதெல்லாம் விரலி மஞ்சள். இதுலேயே பூசு மஞ்சள் கூட இருக்குது, குண்டு மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே இதிலேருந்து தான் நம்மளுக்கு கிடைக்கிது. இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து கிழங்கு மஞ்சள் வருது பாருங்கள். குண்டா கிழங்கு ஒரு ஆசிட்டு நம்ம வந்து பூசிக்கிற மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே இதிலேருந்து தான் கிடைக்கிது. இது வந்து தாய் மஞ்சள், தாய் கிழங்கு. இது தான் இந்த தாய் கிழங்குன்றது வந்து இதிலேருந்து தான் அந்த செடி வந்து உற்பத்தி ஆகுது. இந்த விரலி மஞ்சள் வந்து அதோட கீழே சைடில் வந்து பக்க கிழங்கு மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு அந்த மண் எல்லாமே இல்லாமல் அலசிக்கலாம். அலசறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தேவையான நடவு செய்கிறதுக்கான மஞ்சள் மட்டும் நம்ம இதிலேருந்து எடுத்துக்கலாம். எல்லாமே இதிலேருந்து நம்ம நடவு செய்யலாம். பாருங்கள், சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே ஃபுல்லாகவும் நடலாம். இதெல்லாமே தாய் மஞ்சள். இங்கே இருக்கு பாருங்கள், இங்கே இருக்கு பாருங்கள், எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா, இது எல்லாமே நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இந்த மஞ்சள் எல்லாம் இந்த மஞ்சளை க்ளீன் பண்ணும்போதே ரொம்ப வாசனையாக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு 20 செடியிலே எங்களுக்கு இவ்வளோ மஞ்சள் கிடச்சிருக்கு பாருங்கள். எவ்வளோ மஞ்சள் பாருங்கள். இது வெயில் இல்லை, ஊடு பயிராக கூட இது செய்யலாம். நம்ம நிழல்லையுமே நல்லா வளரக்கூடியது தான் இது. வாரத்தில் ஒரு 3 நாள் இல்லை 2 நாள் தண்ணி பாய்ச்சினா போதும், நல்ல விளைச்சல். பொங்கலுக்கு வாங்கிட்டு வந்தது சின்ன மண் தொட்டியில் கூட நட்டு வைக்கலாம், மாடி தோட்டத்தில் நட்டு வைக்கலாம். நீங்கள் நம்ம வீட்டுக்கு தேவையான மஞ்சள் இதில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். கடைங்களில் பேக்கெட்டில் வர மஞ்சள் எல்லாமே ஃபுல்லாகவே கெமிக்கல் தான். நம்மளே வீட்டில் வந்து இயற்கையான முறையில் நம்மளே வந்து தயாரிச்சுக்கலாம் மஞ்சள். பாருங்கள், இது வந்து மறுபடியும் நம்ம வந்து நடுறதுக்காக எடுத்து வச்சுருக்குறோம். பாருங்கள், இந்த மஞ்சள் வந்து தாய்க்கிழங்கு, தாய் மஞ்சள். இது வந்து நம்ம வந்து பூசிக்கிறதுக்காக நம்ம இவ்வளோ மஞ்சள் வந்துருக்கு பாருங்கள். தனியாக எடுத்து வச்சுருக்கோம், இவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். பாருங்கள், இது வந்து நம்ம வந்து மஞ்சள் அரைக்கிறதுக்காக விரலி மஞ்சள். இதெல்லாம் அம்மா க்ளீன் பண்ணுறாங்க. இதை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அலசணும். அலசிட்டு நம்ம வேக வைக்கலாம். மஞ்சள் வந்து ஊற வச்சுட்டு மண் இல்லாமல் அலசின்னு இருக்காங்க அம்மா. மஞ்சள் எல்லாமே அலசி முடித்தாச்சு. இது நம்ம 2 பாத்திரத்தில் வச்சுருக்காங்க. இது நம்ம வந்து ஸ்டவ் அடுப்பில் வந்து நம்ம இதை வேக வைக்க போகிறதில்ல, விறகு அடுப்பில் தான் நம்ம இதை வேக வைக்க போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமாக இது வந்து பாயில் ஆகும். ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ் வரைக்கும் இதை நம்ம வேக வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அடுப்பில் வேக வச்சுன்னு இருக்கிறோம் 2 பாத்திரத்தில்.
இந்த அளவுக்கு பொங்கி வந்ததும் இந்த ஸ்டீம் வந்து வெளில போகாத நம்ம வந்து இது வந்து காட்டன் கிளாத்தோ இல்லை கோணிப்பை இருக்குது இல்லைங்களா, கோணிப்பைனா சாக்குப்பை, சன்னல் போட்டு பின்னா மாதிரி இருக்கும் சாக்குப்பை, அதை ஏதாச்சும் வச்சு நம்ம அதை க்ளோஸ் பண்ணிடலாம். இது மூடிடலாம். இந்த காட்டன் கிளாத் போட்டு இந்த ஸ்டீம் வந்து வெளில போகாத நம்ம வந்து இதை மூடிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதில் க்ளோஸ் பண்ணால் தான் இதோட ஆவி வந்து வெளில போகாத நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக அதில் வந்து வேகும். இது ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம அடுப்பு பற்ற வச்சு இன்னும் ஒரு 15 நிமிஷம் இது வந்து அப்படியே நல்லா வேகட்டும். இது நம்ம மஞ்சள் ஏன் வந்து நம்ம வேக வச்சு நம்ம அதை எடுத்துக்கிறோன்னா, மஞ்சளில் வந்து குர்குமின் இருக்குது. அந்த குர்குமின் வந்து உடலுக்கு தேவையான எல்லா விதமான நம்மளுக்கு சத்து கிடைக்கிறதுக்கு அதுதான் காரணம். நம்ம வந்து மாமூலாக கடையில் வாங்குகிற மஞ்சள் தூளில் வந்து அந்த குர்குமினை வந்து எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு அது வந்து மருத்துவ பயனுக்காக மெடிசன்ஸ் தயாரிக்கிறதுக்கு அதை எடுத்துக்கிறாங்க. அதனால் நம்மளுக்கு அந்த குர்குமின் வந்து கிடைக்கிறதில்ல. இது நம்மளே வந்து வேக வச்சு நம்மளே அரைக்கும்போது அதில் இருக்கிற குர்குமின் வந்து நம்மளுக்கு வந்து நேரடியாக நம்மளுக்கு கிடைக்குது. 100 கிராம் மஞ்சளில் 3% குர்குமின் இருக்குது. நம்ம எவ்வளோ குர்குமின் நம்ம உடம்புக்கு எடுத்துக்கலான்னா, ஒரு நாளைக்கு 33%, அதாவது 100 கிராம் மஞ்சள் தூளில் 3% இருக்குது. அப்படின்னா நம்ம வந்து 300 கிராம் மஞ்சள் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம 300 கிராம் மஞ்சள் எடுத்துக்க முடியுமா? ஏதாச்சும் நம்ம சமையல் செய்கிறப்போ தேவையான அளவுக்கு மட்டும்தான், 1/4 ஸ்பூன், சிட்டிக்கு அளவு, ஒரு 1/2 ஸ்பூன் அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு 33% வந்து எடுத்துக்க முடியாது. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் பொரியல், குழம்பு எல்லாத்துலேயும் நம்ம மஞ்சள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் பாலில் வந்து நம்ம மஞ்சள் பொடி கலந்து கொடுத்தோம்னா சளி, இருமல் எதுவுமே வராது. மஞ்சள் பொடியில் வந்து மருத்துவ குணங்கள் வந்து அதிகமாக இருக்குதுன்னு தெரியும் எல்லாருக்குமே. இந்த மஞ்சள் கிழங்கு எடுக்கும்போதே அவ்வளோ வாசனையாக இருக்குது. வெந்துன்னு இருக்குது நம்மளோட மஞ்சள் கிழங்கு. அதை நம்ம 7 நாள் நம்ம வந்து வெயிலில் காய வைக்கணும். 7 நாள் காய வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அதிக அளவில் இருந்தால் நம்ம வந்து மிஷினுக்கு எடுத்துன்னு போயிட்டு அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள் வீட்டில் கொஞ்சமாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் மிக்சியில் நீங்கள் அரைச்சி ஜலிச்சு தூள் பண்ணி யூஸ் பண்ணலாம். நம்ம பார்க்கலாம் வெந்துடுச்சான்னு. பார்த்தீங்களா, நல்லா வெளியில் எல்லாமே ஸ்டீம் எல்லாமே நல்லா வெளியில் வருது. இப்போ நம்மளுக்கு இது ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்து வந்திருக்கு. வாசனையே நல்லா கம்ம கம்மன்னு இருக்கு பாருங்கள். மணக்குது வீடு. தெரியுதுங்களா? நம்ம எத்தனை நல்லா இங்கே கொட்டிக்கலாம் கீழே. தண்ணியே எவ்வளோ மஞ்சளாக இருக்குது பாருங்கள், கலரு ஃபுல்லாக. வீடு ஃபுல்லாகவே வாசங்க செம்மையாக இருக்குது மஞ்சள். வேக வச்சுட்டு இது ஒரு 20 மினிட்ஸ் இருந்துச்சு. எவ்வளோ கலர் இருக்குது பாருங்கள், தண்ணியிலேயே எல்லோ கலர் இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க. இதை நம்ம சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணிக்கணும் காய வைக்கிறது. பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். கலர் ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்குது பாருங்கள். நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு 7 நாள்லேருந்து 10 நாளுக்குள்ளே நம்ம இதை நல்லா காய வச்சோம்னா நல்லா காஞ்சிடும். கொஞ்சம் அளவு அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் மிஷினில் அரைச்சிக்கலாம். இல்லைனா வீட்டிலே மிக்சியில் நீங்கள் அரைச்சி ஜலிச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.